முதலமைச்சர், பிரதமர் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் கைது செய்தாவே பதவி பறிப்பா? நாடாளுமன்றத்தில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் போட்ட புதிய மசோதாக்கள் இப்போ இந்தியாவையே பரபரப்பாக்கி இருக்குது. அப்படி என்ன மசோதா போட்டார், அது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். அரசியல் ஆர்வமா இருக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போயிருங்க. அதாவது அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு விவாதம், அந்த விவாதத்துல ஒரு புதுசா 3 மசோதாக்களை போட்டிருக்காங்க. அந்த மசோதாக்கள் சார்ந்து நம்ம விவாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசா ஒரு மசோதா கொண்டு வரும், நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் இந்த மசோதா சேர்க்குது. அது சட்டமோ மசோதாவோ எதா இருந்தாலுமே எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் ஆலோசனை பண்ணுங்க. இதுதான் சட்டப்படி ரைட். எதிர்கட்சிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணலாம், ஆளுங்கட்சியை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இது மக்கள் கொண்டு போய் சேர்த்தோம்னா இது நல்லதா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் நடத்திட்டு சட்டங்களை கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா பாஜக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு ராஜினாமாவும் செய்து கொள்றாங்க, திடீர்னு திட்டம், திடீர்னு மசோதாக்கள் இந்த மாதிரி மக்களவையில நிறைவேற்றி இருக்கிறாங்க. மக்களவையில இந்த மசோதாக்களை தாக்கல் செய்திருக்காங்க. அதுல 3 மசோதாவில் ஒரு மசோதா மட்டும் எல்லா எதிர்கட்சிகளாலையும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்படி என்னடா மசோதா அப்படின்னு கேட்டோம்னா, முதல் மசோதாவா அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய என்னதுன்னா, முதலமைச்சராகட்டும் பிரதமராகட்டும் அரசியல் தலைவர்கள் யாரா இருந்தாலுமே அவங்க மேல ஒரு சந்தேகம் வந்து அவங்க ஒரு 30 நாள் வரைக்கும் சிறை காவல்ல இருக்கிறாங்க அப்படின்னா 31ஆம் நாள் அவங்க பதவியிலிருந்து அவங்களே விலகிடணும், இல்லைன்னா அவங்கள ராஜினாமா செய்திருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் போட்டிருக்கிறாங்க. பிரதமர் அவர்களுக்கும் போட்டிருக்காங்க, முதலமைச்சர் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் போட்டிருக்காங்க. கூடுதலா ஆளுநருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மாநில ஆளுநர்களுக்கும், அதாவது முதலமைச்சரோ அரசியல் தலைவர்களோ யாரும் பதவி விலகல 30 நாள்ல சிறை காலம் இருந்தா இந்த பதவியே ஆளுநர் ராஜினாமா செய்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூடுதல் பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. இது எதிர்கட்சிகள் மகா கண்டனத்தை தெரிவித்துட்டு வராங்க. எதனால கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா, தொடர்ந்து இந்தியாவில் இடி ரைடு அதிகரிச்சிருக்கு. எதனால அதிகரிச்சிருக்கு? எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிய குற்றம் சாட்டுறாங்க மிக துல்லியமான தரவுகளால. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓட்டு திருட்டாகட்டும், மற்றபடி இடி ரைட் ஆகட்டும், இவிஎம்ல என்ன பண்றாங்க, நீதிபதிகளை இப்படிலாம் மிரட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான துல்லியமான தரத்தோடு மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துறது யாரு? எதிர்கட்சிகள். அப்ப அவங்க வீட்டுக்கு இடி ரைட்ஸ் ஆளுங்கட்சியால விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி விடுகின்ற பொழுது அவங்க 30 நாளோ சிறை தண்டனையோ அனுபவிக்கின்ற பொழுது அவங்கள ஒட்டுமொத்தமா அபேஸ் பண்ணணும், அவங்க ஆட்சியிலிருந்து விலக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதா எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம ஏன் இப்பேற்பட்ட குரலை எதிர்கட்சிகள் தராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அமலாக்கத்துறை என்ன செய்யுது? அமலாக்கத்துறை அரசியல் நோக்கத்துக்காக செயல்படுது, யாருடைய கைப்பாவையே செயல்படுது. இந்த மாதிரியான உச்ச நீதிமன்றத்துல பல வழக்குகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுல உச்ச நீதிமன்றம் நேரடியாவே அமலாக்கத்துறை நீங்க ரோந்து ஆயுதமும் கிடையாது, பிம்பட் மைன் அப்படின்னு கிடையாது. பிம்பட் மைன்னா அது ஒரு வெடிகுண்டு, கப்பல் இல்லாம அது வெடிக்காது. தானா முன் வழக்குகள்லாம் எடுத்து நடத்தி அதுல எத்தனை அமலாக்கத்துறை இடி ரைட் போயிருக்கு, எத்தனை கேஸ்ல இவங்க உண்மையான குற்றவாளி அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்காங்கன்னா அது வெறுமனே குறைவான எண்ணிக்கையில் தான். அதனால இந்த மாதிரியான ஒரு மசோதாவை நிறைவேற்றிருந்த எல்லா எதிர்கட்சிகளும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துட்டு வராங்க. அது எப்படிங்க? தீர விசாரிச்சு 30 நாளைக்கு மேல, இதுக்கு முன்னாடி இருந்த மசோதா என்னன்னா தீர விசாரிச்சு அவங்களுக்கு சிறை தண்டனை 5 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்தா மட்டும்தான் சட்டப்படி அவங்க பதவியிலிருந்து ராஜினாமா செய்வாங்க. ஆனா இந்த மசோதாவானது 30 நாள் 31ஆவது நாள் நீங்க உங்க பதவிக்கிட்டே எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னா அது எப்படி முடியும்?
1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தீர விசாரிக்காம அவங்க குற்றம் செஞ்சாங்களா இல்லையாங்க அப்படிங்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா புலனாய்வு குழு வந்து அது ஆராயறதுக்கு டைம் எடுக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு காலக்கெடுவை இவங்க நிர்ணயித்திருக்கிறாங்க. 30 நாள் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பதவியில இருந்து நீங்கணும். அந்த ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகளை நோக்கி குறி வைக்கக்கூடிய ஒரு மசோதாவா இருக்குது அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த முதல் மசோதா ஆளுங்கட்சிக்கு பாதகமா இல்ல சாதகமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டுட்டு வருது. ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருந்தாலுமே இந்த மசோதா எதிர்கட்சிகளுக்கு பாதகமா அமைஞ்சிருக்கு. ஆனா நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம பாதகமா சாதகமா அந்த கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. அடுத்த மசோதா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த மசோதா ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கிறது, அதுக்கு அபராதம் போடுறது மாதிரியான ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதா வந்து பெரும்பாலும் வரவேற்கத்தக்க கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும், இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளிக்கு போறவங்க, கல்லூரிக்கு போறவங்க அத்தனை பேரும் எதுல முழுகி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொபைல் போன் தான். மொபைல் போன் பார்க்கறத தாண்டி இவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சில கேம்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கேம்ஸ் வந்து ரம்மி, இந்த மாதிரியான சூதாட்ட கேம்ஸ், அந்த மாதிரியான கேம்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேம்களுக்கு பணத்தை முதலீடு செஞ்சு விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடியிலிருந்து அபராதம், 1 கோடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 1 கோடி அபராதம், 3 மாதம் சிறை தண்டனை அப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கேமுகளை விளம்பரம் படுத்துவாங்கல்ல, இதுல விளையாடுங்க அவ்வளவு பணம் வரும், இவ்வளவு பணம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குமே அபராதம் விதிக்கிறதா மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தொடர்ந்து போன்ல மூழ்கி இருக்கிறாங்க. அவங்கள அதுல இருந்து கொண்டு வரணும். ஃபுல்லா நாங்க தடை விதிக்கல, அவங்கள அதுல இருந்து முழுமையா கொண்டு வரணும். இதே ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட், டெக்னாலஜிஸ் இருக்காம எல்லாராலையும் இருக்க முடியாது. அது வந்து 100% உண்மை. ஆனா அதுல இருந்து முழுமையா அவங்கள கொண்டு வந்து உடற்பயிற்சியிலிருந்து சிறு சிறு விளையாட்டுகளிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசோதாவை நாங்க தாக்கல் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உண்மையாலுமே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்ல செய்யறது எல்லா மக்களுமே வரவேற்பாங்க. ஏன்னா மொபைல் போன் அடிக்ஷனால கண்ணு வலியிலிருந்து முதுகு வலியிலிருந்து சிலருக்கு வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் கூடி, பிளட் பிரஷர் ஏறி, மைண்ட் சம்பந்தமான பல பிரச்சனைகள் வர்றதா மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால மொபைல் அடிக்ஷன் வந்து இப்ப இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து நல்ல விஷயங்களை பார்க்கலாம், கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அதெல்லாம் நம்ம மொபைல்ல சிறிது நேரம் பார்த்து கத்துக்கலாம். ஆனா தொடர்ந்து அதுலயே நம்ம இருந்தோம்னா நம்முடைய உடலுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிறதுனால இந்த மசோதாவை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது அரசாங்கம் செய்யக்கூடியது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது மக்களுடைய ஆலோசனையின் மூலமா அந்த மசோதாக்களை நிறைவேற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில மசோதாக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலுமே இந்த மாதிரியான மசோதாக்கள்ல எல்லாருமே வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. சரி, இந்த மசோதா மூலியமா நாம என்ன கத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து போன்ல இருக்காதீங்க. வேலைக்கு செல்றவங்க கூட கம்ப்யூட்டர் சிஸ்டம்லயே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 6 மணிக்கு மேல வந்து சிறிதா ஒரு நடைபயிற்சி, காத்து வாங்குற மாதிரி ஒரு நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம். அப்படி இல்லையா தியானம் செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த மசோதா வந்து என்னுடைய கருத்துப்படி, என்னுடைய கணிப்புப்படி இந்த மசோதா நல்ல மசோதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்னன்னா அதையும் நீங்க தெரிவிச்சிருங்க. அடுத்த மசோதா என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஜம்மு காஷ்மீர் வந்து இப்ப புதுச்சேரி இருக்குல்ல, ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்காம யூனியன் பிரதேசமா ஆளுங்கட்சி அவங்களுடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கும் விதமாக யூனியன் பிரதேசமா மாத்திருந்தாங்க. எதிர்கட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகளாகட்டும் தலைவர்களாகட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்களாகட்டும் தொடர்ந்து போராடிட்டு வந்தாங்க. இதுல உச்சநீதிமன்றத்துல வழக்கெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் இனிமேலும் உங்களுக்கு மாநில அந்தஸ்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமும் சொல்லியிருந்தது. அந்த மசோதாவை வந்து இப்ப தாக்கல் செய்திருக்காங்க.
ஜம்மு காஷ்மீருக்கு வந்து மாநில அந்தஸ்து தரக்கூடியதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மாநில அந்தஸ்து தந்தாலுமே ஆளுநருக்கு ஒரு கூடுதலா ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல, என்ன கைது செய்யப்பட்டா 30 நாளைக்கு அப்புறமும் பதவியை விலகணும்னு சொல்லிட்டு, விலகல்னா அவர் வந்து ராஜினாமா செஞ்சு வைப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு புது ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புது புது ரூல்ஸ், புது புது சட்டமெல்லாம் அவங்க மைண்டுக்கு எப்படி தோணுது, யார் ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. யாரோ அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனையில் மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர்ல முதலமைச்சரா இருக்கிறவர் உமர் அப்துல்லா அவர்கள். ஏன்னா மாநில அந்தஸ்து பெறாதப்ப அவருடைய கொள்கைகள், அவருடைய விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருந்துச்சு. அதை நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா ஒரு விஷயத்துக்காக அவரே நடந்து போய் தியாகிகள் தினத்தன்னைக்கு இது பண்ணியிருந்தாரு, வணங்குறதுக்காக போயிருந்தாரு. அதை அலோவ் பண்ணாம அவரு மதில் சுவர் மேல ஏறி போய் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.